மத்திய தொழிற்சங்கங்கள் இன்று நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ள நிலையில் தமிழக அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் பங்கேற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. பொதுத்துறை வங்கிகளை தனியார் மயமாக்க எதிர்ப்பு தெரிவித்தும் வங்கித் துறைகளில் காலி பணியிடங்களை நிரப்புவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்திற்கு மத்திய தொழிற்சங்கங்கள் அழைப்பு விடுத்துள்ளன. இந்த போராட்டத்தில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் பங்கேற்கக்கூடாது என்றும் மீறி பங்கேற்றால் துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கையுடன் சம்பளம் வழங்கப்படாது என தலைமைச் செயலாளர் முருகானந்தம் எச்சரித்துள்ளார். இதற்கிடையே இன்று நடைபெறும் போராட்டத்தில் அண்ணா தொழிற்சங்க பேரவை பங்கேற்காது என அதன் செயலாளர் கமலக்கண்ணன் தெரிவித்துள்ளார். இல்லை என்பதை முடிவெடுத்திருக்கிறோம். இதனால எந்த தொழிலாளி தமிழ்நாட்டு தொழிலாளர்களுக்கு எங்களுடைய அண்ணா தொழிற்சங்க பேரவை மட்டும் இல்லாமல் எங்க கூட இருக்கக்கூடிய ஒரு 23 சங்கங்கள் இந்த வேலை நிறுத்தத்தில் பங்கெடுப்பது இல்லை என்பதை முடிவெடுத்திருக்கிறோம். இதனால எந்த தொழிலாளி தமிழ்நாட்டு தொழிலாளர்களுக்கு எந்த நன்மையும் நடக்க போறதில்லை இந்த வேலை நிறுத்தத்தினால. இதனால பொதுமக்களுக்கு தான் இடைஞ்சலா இருக்கும்.